ஹாய் யூஎஸ், வெல்கம் டு பாரத் சிவில் கேர். நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம உத்தரமேரூர் சைட் வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா டெரஸில் லீக்கேஜ் இஷ்யூ. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் டைல், ப்ரோக்கன் மார்பிள் டைல் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து இந்த டெரஸில் வாட்டம் சுத்தமாகவே சரியில்லை. மழை காலத்தில் ஏகப்பட்ட இடத்துல தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, மழை தண்ணி தேங்கி நின்றதுனால ரூஃப் வழியாக அது உள்ள லீக்கேஜ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்ளீட்டாக இந்த மார்பிள் ஃபினிஷ் ஆன இந்த டெரஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி எடுத்துட்டு மதர் கான்கிரீட்டில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கு மேலே சிப்ஸ் கான்கிரீட் நம்ம ஒரு லேயர் பண்ணிட்டு மேலே வந்து கூலிங் டைல் லே பண்ணி இந்த டெரஸ்க்கான வாட்டர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே இந்த வெதரிங் கோர்ஸை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மதர் கான்கிரீட்டில் சின்ன சின்ன டஸ்ட் இல்லை வந்து டக்ட் மோட்டார் வேறு ஏதாவது வேஸ்டேஜான பொருள் ஒட்டி இருக்கிறத பார்த்து அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பேரப்பெட்டு அண்டு ரூஃப் ஜாயிண்ட் ஆகிற ரைட் ஆங்கிள்லையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 inches வரைக்குமே வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நேனோ கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த மதர் ஸ்லாப்பில் இந்த நேனோ கோட்டிங் அப்ளை பண்ணி கரெக்டாக 8 to 12 hours நல்லா ட்ரையிங் டைம் விட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் அடுத்த லேயர் நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியும். இந்த நேனோ கோட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஹை பர்ஃபார்மன்ஸ் அக்ரிலிக் பேஸ் வாட்டர் ப்ரூஃபிங் எலாஸ்டோமெரிக் மெம்பரின் கோட்டிங் 2 கோட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியலோட அட்வான்டேஜ் என்னன்னா 250% எலாகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே போல் கிராக் பிரிட்ஜ் கவரேஜும் இருக்குது. வித்தின் 1 mm to 1.5 mm வரைக்கும் இதோட கிராக் பிரிட்ஜ் கெப்பாசிட்டி இருக்கும். யூவி ரெசிஸ்டன்ட் ரொம்பவே அதிகம். அதே போல் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் ரொம்பவே அதிகம்ன்றதுனால டெரஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கம்பல்சரி வந்து டெரஸ்க்கு பண்ணதுக்கப்புறம் தான் மேலே வெதரிங் கோர்ஸை நம்ம லே பண்ண போகிறோம். இதனோட மிக்சிங் ரேஷியோ 1 part ஆஃப் எலாஸ்டோ பார் அண்ட் 1 part ஆஃப் சிமெண்ட் அண்ட் 1 part ஆஃப் சாண்டு. நம்ம சாண்டு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரிங்கிளும் பண்ணலாம். ஸோ தேவையான அளவுக்கு 150 to 200 ml வரைக்கும் நம்ம வாட்டரை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். 2 கோட் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் மினிமம் 4 to 6 hours நம்ம கேஃபிட் அப்ளை பண்ணுறோம். இப்போ செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணும்போது இதுக்கு மேலே மணல் இல்லை எம்சாண்ட் வந்து நம்ம மேலே தூவி விடணும். எதுக்காகனா இது ரொம்பவே ஃபினிஷிங் ரொம்ப கிளாஸியாக இருக்கிறதுனால மேலே வெதரிங் கோர்ஸ் பாண்டிங் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து சாண்ட் தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ப்ரொடக்ஷனுக்காக ஒரு பூச்சி வேலை பண்ணுறோம். அதாவது இந்த கோட்டிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 18 mm to 24 mm வரைக்கும் நம்ம ஒரு பூச்சி வேலை பண்ணுறோம். இந்த பூச்சி வேலை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மேலே வெதரிங் கோர்ஸ் போட போகிறோம். ஏன்னா வெதரிங் கோர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது ஜல்லி சிமெண்ட் எல்லாம் நம்ம கலப்பாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா மம்மிட்டியோடைய இம்பேக்ட் வந்து இந்த கோட்டிங்கில் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். பிளாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வெதரிங் கோர்ஸ் போட போகிறோம். அதை நம்ம இன்னொரு பார்ட்டாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.